இவனுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணணுமா? இப்பவே கம்ப்யூட்டர் மவுஸை எடுக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பிரிண்ட் ஃபேக்டரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா L3150 இந்த பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புது வியூவராக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ மை டியர், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா Epson L3150 இந்த பிரிண்டரை பற்றின ஒரு ரிவ்யூ தான். இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர், அதாவது பிரிண்ட் ஸ்கேன் காப்பி 3 ஃபங்க்ஷன்லையும் ஒர்க் ஆகுது, ப்ளஸ் வந்து வைஃபை. இந்த பிரிண்டர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஜெட் ஃபீஸோ எலக்ட்ரிக் டைப்பில் இது வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இதோட வந்து ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 5760 1440 dpi வரைக்கும் இதில் ரெசல்யூஷன் இருக்குது. இதோட பிரிண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 33 ppm வந்து பிளாக்லேயும் 15 ppm வந்து கலர்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோ ஷீட்டும் இதில் வச்சு எடுத்துக்கலாம். 10 x 5 சென்டிமீட்டருக்கும், அதாவது 4x6 சைஸ்லேயும் வந்து எடுத்துக்கலாம். அதோட அப்ராக்சிமேட்டு பேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 69 செகண்டில் இது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வெளியில் வருது. அதே மாதிரி ஜெராக்ஸ் நம்ம எடுக்கிறப்ப அப் டு 7 IPM வரைக்கும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி காப்பியோட குவாலிட்டி கலர் அண்ட் பிளாக்கும் இருக்குது. அதையும் கலர் ஸ்கேனராக இருக்கிறதுனால கலரையும் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் காப்பீஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 காப்பி வரைக்கும் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். அதாவது 1லேருந்து 20 காப்பி வரைக்கும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் காப்பி ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 300 x 300 dpi வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு 600 x 600 dpi வரைக்கும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் காப்பி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா A4 லெட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸ்கேனிங்கில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பெட் கலர் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, இமேஜ் ஸ்கேனர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் டைப் வந்து CIS அப்படிங்கிற டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1200 x 2400 dpi வரைக்கும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதில் வந்து ஸ்கேனர் பிட்டோட டெப்த்து கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 பிட்டும், கிரே ஸ்கேலில் வந்து 16 பிட்டும் ஒரு நம்மளுக்கு வந்து இதில் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேனோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பெட்டில் வந்துட்டு 11 செகண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். கலருக்கு வந்து 28 செகண்ட் வரைக்கும் ஆகும். இதோட பேப்பர் ஹேண்ட்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஷன் ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் காப்பி அண்ட் அதாவது ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பேப்பர் ஹோல்டு கெப்பாசிட்டி, இன்புட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 100 ஷீட் A4 பிளைன் பேப்பரில் 80 GS வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அப் டு 20 ஷீட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரீமியம் கிளாசி ஃபோட்டோ பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்வலப் அண்டு சீட் போஸ்ட் கார்டும் நம்ம இதில் வச்சு எடுத்துக்கலாம். அவுட்புட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 30 ஷீட்ஸ் A4 பிளைன் பேப்பர் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன சைஸ் பேப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா லீகல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா A4, மற்ற ஃபோட்டோ ஷீட்டு, இந்த லீகலுக்குள்ளே இருக்கிற எல்லா ஷீட்டும் நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பேப்பர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 205.9 1200 mm வரைக்கும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். இது பிரிண்ட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 0 mm டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் வயா கஸ்டம் செட்டிங்னு பிரிண்ட் டிரைவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா USB கொடுத்துருக்காங்க 2.0. அதே மாதிரி வந்து நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை கொடுத்துருக்காங்க. வைஃபை டேரக்ட் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். மொபைல் க்ளவுட் பிரிண்டிங்கில் எடுக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்சனோட ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி எப்சன் பிரிண்ட், எப்சன் இமெயில் பிரிண்ட், ரிமோட் பிரிண்டர் டிரைவர், கூகுள் க்ளவுட் பிரிண்ட் மூலிமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இதோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் XP, விஸ்டா 7, 8, 10 வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. ஏன் 12, 16 வரைக்குமே சப்போர்ட் ஆகுது. அதே இதில் வந்து பிளாக்குக்கு வந்து 4500 பேஜ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7500 பேஜ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதோட பிளாக் கோடு வந்து பார்த்திங்கன்னா C13T00V198 இதோட கலர் கோடு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து ஒரு வைஃபை பிரிண்டராக இருக்கனால நீங்கள் வைஃபை மூலியமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். வைஃபை கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இந்த பிரிண்டரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் நாம் ஒரு பிரிண்ட் ஃபேக்டரி வீடியோவில் சந்திக்கலாம்.